செய்தாங்க. அவர்களுடைய சஹாபாக்களும் தியாகம் செய்தாங்க. உடலாலும் தியாகம். உயிர் கொடுக்க வேண்டிய தேவை வந்தா பின்வாங்கல்ல. பாப்பாவும் மகனுக்கு மத்தியில போட்டி உயிரை கொடுப்பதற்கு ஹஜ்ரத் ஜாபிர் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் உஹத் யுத்தத்துல போட்டி. ஒரே ஒரு கவசம் இருக்குது, யாரு அணியிறது? ஹஜ்ரத் அப்துல்லா சொல்றாங்க, மகன் நீங்க அணிந்து கொண்டு போங்க, நான் வெறுமையோட வாரேன். மகன் சொல்றாரு, இல்ல பாப்பா நீங்க அணிந்து கொண்டு போங்க, நான் வெறுமையோட வாரேன். ஏன்? ஷஹீதாகும் என்ற ஆசை. காலால நடக்க முடியாத ஊனமுற்ற சஹாபி ஹஜ்ரத் அப்துல் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு நொண்டி கொண்டு போறாங்க. இன்னி முஷ்தாகுன் இலல் ஜன்னா, இன்னி முஷ்தாகுன் இலல் ஜன்னா, சொர்க்கம் எனக்கு விருப்பமாக இருக்குது என்று சொர்க்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டு நொண்டி நொண்டி அவர்களுடைய காலால அவர்களுடைய மகன்மார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான், நீங்க உசுர் உள்ளவர், நீங்க தங்கடம் உள்ளவர். ஆனா அப்ப சொல்லுவாங்க, இல்ல எனக்கு சொர்க்கம் ஆசையாக இருக்குது என்று அவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதாகுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால உயிருடைய தேவை வந்தா உயிரை கொடுப்பாங்க, பொருளுடைய தேவை வந்தா பொருளை கொடுப்பாங்க. எங்களோட மாதிரி இல்லை, சில வேலை 100க்கு 100 கொடுப்பாங்க. எங்களுக்கு தெரியுமே அந்த பிரபலியமான சரித்திரம். தபூக்குடி யுத்தத்திற்கு நபி அவர்கள் சஹாபாக்கள் பணங்களை பொருட்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பொருள் தான் கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை விட கொஞ்சம் கூடுதலாக கொண்டு வந்திருப்பாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வியும் அஜீப், வித்தியாசமான கேள்வி. எதை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜெயித்திருப்பாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தோத்திருப்பாங்க. ஆனா நபியுடைய கேள்வி சுப்ஹானல்லாஹ், பாருங்க என்ன கேட்டாங்க, மாதா பகைத்தனி அஹலிக, உங்களோட குடும்பத்திற்கு நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க? உங்களோட குடும்பத்திற்கு நீங்க எதை விட்டு விட்டு வந்தீங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபகைத்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் தான் நான் விட்டு விட்டு வந்தேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கொண்டு வந்த மாதிரி இதனுடைய சரிபாதியை அங்க விட்டுட்டு வந்தேன். அப்படின்னு என்ன? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 50%, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 100%. 100க்கு 100 வீட்ல ஒன்றுமே இல்லை. எங்கட காலத்தில் உள்ள வீடோ வீட்டு சாமான்களோ செட்டியோ பெட்ரூம் செட்டோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மெஷினோ இது ஒன்றும் இல்லை. சாதாரணமான சில மக்குகளும் சில பாத்திரங்களும் படுக்கக்கூடிய பாய்களும் சில விருப்புகளும் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அனைத்தையும் கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய பாதை. பெரியவர்கள் பெரிஷா செய்தாங்கன்னா சிறியவர்கள் சிரிஷா செய்யறாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட 4000 திர்ஹம் இருந்துச்சு. நபி அவங்களுக்கு முன்னால கொண்டு வந்து 2000 திர்ஹம் கொடுக்கறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்தி அர்பஅத்து ஆலாஃப், இந்த 4000 இருந்துச்சு, அல்ஃபானி லிரப்பி வ அல்ஃபானி லிஅயாலி, 2000 என்னுடைய குடும்பத்திற்கு, 2000 என்னுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் இதோ தந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீமா அன்ஃபக்த வ பாரக்கல்லாஹு லக ஃபீமா அம்சக்த லிஅஹ்லிக, நீங்க எதை செலவு செய்தீர்களோ அதிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நீங்க எதை குடும்பத்துக்கு விட்டுட்டு வந்தீங்களோ அதிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கிட்டத்தட்ட இருந்ததுல நேர் பாதைய அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதை பார்த்து ஒரு சஹாபி நினைக்கிறாரு, நானும் அல்லாஹ்வுடைய பாதையில் எதையாவது செய்யும். முழு இரவும் கூலி வேலை செய்யறார். என்ன? அதாவது கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து பெரித்த மரங்களுக்கு ஊத்தி, அதுதான் கூலி வேலை. முழு இரவும் தண்ணீரை இறைத்து கூலி வேலை செய்தாரு. அடுத்த நாள் காலையில் அவருக்கு 4 மரைக்கால் பேரித்த பழம் கிடைக்குது. முழு இரவுடைய சம்பாத்தியம். அதுல 2 மரைக்கால கொண்டு வந்து நபீனத்தில் கொடுத்து விட்டு மற்ற 2 மரைக்கால குடும்பத்தில் கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலேயும் 4 மரைக்கால் தான் என்னுடைய முழு இரவுடைய வருமானம் சம்பாத்தியம். அதனால சாஆனி லிரப்பி வ சாஆனி லிஅயாலி, 2 மரைக்கால அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்துட்டேன். இதோ பேரித்த பழம்
நான் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். நபி அவங்க நிறைய மழை போல் குமிக்கப்பட்டீங்க. ஏன்னா அவங்களோட மெயின் உணவு பேரித்த பழம், அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த குமியல்ல உங்களுடைய இந்த 2 மரைக்கால், இந்த 4-5 கிலோ பேரித்த பழத்தை அப்படி எல்லா இடத்திலே பரவுற மாதிரி தூவி விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோட முனாஃபிகீன்கள் குத்தி கதைக்க ஆரம்பிச்சாங்க. குத்தி காட்டு தேவையா இவருக்கு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 4000த்துல 2000 கொடுத்த மாதிரி இவரும் என்ன செய்யறாருன்னா, இவருடைய 4 மரைக்கால 2 மரைக்கால வச்சு என்ன செய்ய, இவரும் அதே மாதிரி பேருக்கு புகழுக்காக வேண்டி செய்கிறார் என்று முனாஃபிகீன்கள் சொல்லல. குர்ஆனுடைய ஆயத்தில இறங்கியது. குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். அல்லதீன யல்மிஸூனல் முத்தபிஈன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும் ஸஹிரல்லாஹு மின்ஹும் வலஹும் அஸாபுன் அலீம். அந்த முனாஃபிகீன்கள் யார் தாராளமாக செலவு செய்கிறார்களோ அவர்களையும் குத்தி காட்டி குறை சொல்கிறார்கள். வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும், யார் அவர்களுடைய கூலி வேலையை தவிர, அவர்களுடைய உழைப்பு முயற்சியை தவிர அவர்கள்ட்ட வேற ஒன்றுமே இல்லை, அவர்களையும் குத்தி காட்டுகின்றார்கள். ஸஹிரல்லாஹு மின்ஹும், அவர்களை இவர்கள் கேலி பண்ணுகின்றார்களா? அல்லாஹ்வாகிய நானும் அவர்களை கேலி பண்ணுகின்றேன். அவர்களுக்கு பயங்கரமான அஸாப் மறுமையில் இருப்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். ஒரு 2 மரைக்கால் பேரித்த பழத்தை தான் கொடுத்தாரு. ஆனா அவருடைய இஹ்லாஸுடைய வெளிப்பாட பாருங்க. கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி அவர் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்ததை அல்லாஹ் கபூல் செய்து அதற்குரிய கூலியை கொடுக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தை, ஒரு சமூகத்தை தயாரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தீனுடைய தக்காசா எந்த கட்டத்துல வந்தாலும் லப்பைக் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இந்த பத்ருடைய யுத்தம் நடந்து முடிஞ்சாச்சு. அதுல பயங்கரமான காயங்கள், பயங்கரமான அவர்களுக்கு நஷ்டங்கள். சில சஹாபாக்களால நடக்கேல. 2 பேர்களுடைய கழுத்துல கையை போட்டுட்டான். அவர்கள் கால்களை இழுத்திழுத்து நடக்கணும். கைகள்ல கால்கள்ல பலவிதமான காயங்கள், வெட்டு காயங்கள், குத்து காயங்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தேவை வருது. ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லக்கூடிய இடம். அங்க விரோதிகள் வந்துட்டாங்க. அவர்களோட போய் யுத்தம் செய்யணும். நபி அவர்கள் கண்டிஷன் போட்டாங்க. என்ன? நேற்று யுத்தத்துல கலந்து கொண்டவர்கள் தான் இதுல கலக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது மக்காவிலிருந்து வந்த ஒரு கூட்டம் வந்து இவர்களை பயமுறுத்தினாங்க. ஹம்ராவுல் அஸத் என்ற இடத்துல பெரும் கொண்ட கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வேண்டி அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சஹாபாக்களை பயமுறுத்திய நேரத்திலேயும் சஹாபாக்கள் பயப்படல. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஊ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலூ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அந்த சில ஆண்கள் வந்து சொன்னாங்க, இன்னன் நாஸ கத் ஜமஊ லக்கும், அவர்கள் உங்களுக்காக வேண்டி பெரும் படையை தயாரிச்சுட்டாங்க, அதில் நீங்க போயிடாதீங்க, நீங்க பயப்படுங்கன்னு சொன்ன நேரத்துல அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிப்பு சொன்னாங்க. எங்கட அல்லாஹ் எங்களுக்கே போதும், எங்கட அல்லாஹ்வே எங்களை பொறுப்பெடுப்பதற்கு போதும். எந்த விதமான ஆயத்தங்களும் இல்ல, பலவிதமான காயங்கள், நடக்க முடியாது, பல அசௌகரியங்களுக்கு மத்தியில முந்தினண்டு பதில கலந்த அதே சஹாபாக்கள் ஹம்ராவுல் அஸத் என்ற இடத்துக்கு போகிறார்கள். அவர்கள் தயாராகி போனதனால அல்லாஹ் சொல்றான், ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளுடன் திரும்பி வந்தாங்க. இவர்கள் வார செய்தியை கேட்டு அந்த விரோதி பட பயந்து ஓடிட்டாங்க. அங்க யுத்தம் நடக்கல. அதனால் அவர்களுடைய உயிர் பாதுகாப்பு, அவர்களுடைய அல்லாஹ்வுடைய அருள், லம் யம்சஸும் சூ, எந்த விதமான கெடுதியும் அவர்கள் தொடரல. அங்க போனதற்கு பின்னால கொடுக்கல் வாங்கல்ல அவர்கள் ஈடுபட்டு பெரிய லாபம், பெரிய ப்ராஃபிட் கிடைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் திரும்பி வந்ததா குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எதை சொல்லிக் கொண்டு வாரோம்டா, எந்த நேரத்துல தக்காசா வந்தாலும் அந்த மக்கள் லெப்பேக் சொல்லி தயாரானாங்க.
உலகத்துடைய பல பாகங்களுக்கு போனாங்க. பாதை வசதி இல்லை, வாகன வசதி இல்லை, அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு சரியான இல்லை, குடிப்பதற்கு நீர் சரியான இல்லை, போன நாடுகளுடைய பாஷையும் அவர்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கோடு சொல்லி போனாங்க. ஆப்பிரிக்காவுடைய பாலைவனங்களை கடந்து போனாங்க. துருக்கியுடைய பெரும் மலைகளை ஏறி இறங்கினாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் செய்த தியாகத்துடைய பிரதிபலன் தான் ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாங்கள் 200 கோடி இஸ்லாமியர்கள் உலகத்துல ஏதோ பேரமொழியாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா முயற்சிகள் நடக்காததுனால இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் பெயர் முஸ்லிம், ஆனா அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்லை. ஏதோ எங்களோட